இப்போ பற்கள் வந்து ஒரு சீக்கிரமாகவே விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். 60 வயசில் விழுந்துருது, 40 வயசில் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருது, 45 வயசுலலாம் பற்கள் வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிருது. ஒரு 50 60 வயசுலலாம் பற்கள் விழ ஆரம்பிச்சிருது. அந்த வேர்களே பலவீனமாயிருது. இப்போ சொத்தை பல்னால் சொத்தை அடைச்சிடலாம், ஆனால் அந்த வேர்களே பலவீனம் அடையும் பொழுது பலவீனமாகி விழ ஆரம்பிச்சிருது. அது காரணம் என்னென்னா, இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறது தான். பற்கள் விழுவதற்கு, சீக்கிரமாக விழுவதற்கு போதைப் பொருள் பயன்பாடு தான் காரணம். எல்லாருமே இந்த சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துவது, இதெல்லாம் வந்து நரம்பு மண்டலத்தில் பாதிக்கும். நரம்புகள் வலுவாக இருந்தால் தான் பற்களும் வலுவாக இருக்கும். அதனால் வந்து பற்களின் வேர்களில் பலவீனம் ஏற்படும் பொழுது, நரம்புகளில் பலவீனம் ஏற்படும் போது பற்களுக்கும் நரம்புகள் இருக்குது. பற்களின் வேர்கள் தான் இந்த நரம்புகள். அதெல்லாம் வந்து பலவீனமாகும்போது பற்கள் விழ ஆரம்பிச்சிருது. அதனால் வந்து நரம்பு மண்டலத்தில் பாதிக்கிற போதைப் பொருள் பயன்பாடு, சிகரெட் பிடிச்சாக்கா நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கும். அது மாதிரி மது அருந்தினால், இந்த ரசாயன மதுபானம் அருந்தினால் நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கும். அதன் மூலம் வந்து அந்த பற்களின் வேர்கள் ரொம்ப பலவீனம் அடைந்து பற்கள் வந்து ஒரு 60-70 வயசில் விழ ஆரம்பிச்சிடும். ஒரு 100 வயசில் உள்ளவங்க, 95 வயசில் உள்ளவங்களுக்கு கூட பற்கள் விழாமல் இருக்குது. அந்த அளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? 95 வயசில் கூட நமக்கு பற்கள் விழக்கூடாதுன்னு அர்த்தம். 100 வயசில் பற்கள் ஒரு 90 வயசுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு நல்ல பற்கள் இன்னும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னா, அவங்க மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு தகவல் என்னென்னா, 90 வயசு ஆனாலும் பற்கள் விழக்கூடாது. அப்போ சீக்கிரமாக பற்கள் விழுவதற்கு இந்த போதைப் பொருள் பயன்பாடு ஒரு காரணம். சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துவது, அப்புறம் போதை உணவுகள் நரம்பு மண்டலத்தை போதை எல்லாமே வந்து போதை வந்து நம்மை அடிமைப்படுத்துகிற அனைத்துமே போதை தான். நம்மை அடிமைப்படுத்துவது நமது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அதனால் அந்த பாதிப்பு தான் நமக்கு இந்த மாதிரி நோய்கள்லாம் வருவதற்கு காரணம். பற்கள் நோய்கள் உடம்பில், அதாவது பல்வேறு விதமான நோய்களுக்கு இந்த போதைப் பொருள் பயன்பாடு, இந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற போதைப் பொருள் பயன்பாடு, போதை உணவுகள், இந்த நம்ம இப்போ எதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்துகிறதோ அது எல்லாமே போதை. எது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாதோ அதெல்லாம் நமக்கு ஒரு போதையாக இருக்கிறது. நம்ம பலவீனப்படுத்தக்கூடியது, நமக்கு தீமையை செய்யும், ஆனால் அது பின்னாடி நம்ம போவோம். அதுதான் வந்து போதைன்னா என்னென்னா, அதுக்கு நம்ம அடிமையாக இருப்போம், ஆனால் அது நமக்கு தீமையை தான் செய்யும். அது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது, ஆனால் அது நமக்கு தீமை தான் செய்யும். அதுக்கு பின்னாடி நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு அந்த மாதிரியான விஷயத்துக்கு பின்னாடி போகிறது தான் போதை. நமக்கு நன்மை செய்கிற விஷயத்துக்கு பின்னாடி போகிறது வந்து அது போதையாகாது, அது நமக்கு நன்மை செய்யும். அது அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, அது பின்னாடி நம்ம போகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தீமை செய்கிற விஷயத்துக்கு பின்னாடி நம்ம போகிறோம். தீமை செய்கிற உணவுகள், தீமை செய்கிற உறவுகள், அது பின்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். தீமை செய்கிற ஒரு உலகம், இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு நாம் அடிமையாக இருக்கோம். ஆனால் இந்த உலகம் நமக்கு நன்மை செய்கிறதா அப்படின்னா, நன்மை செய்வது போல் தீமையை தான் நிறைய செய்யுது. அதாவது அவைகள் செய்கிற நன்மைகளும் பெருசாக இருக்குது, தீமைகளும் பெருசாக இருக்குது. உண்மையில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு நன்மையை செய்கிறது அப்படின்னா அது ரொம்ப பெரிய நன்மை தான். ஆனால் அதே மாதிரி பெரிய தீமைகளையும் செய்கிறது. நம்ம பெரிய நன்மையை மட்டுமே பார்த்துட்டு பெரிய தீமைகளை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து இரவு நேரத்தில் ரொம்ப நல்லா தூங்குகிறோம், பெரிய வெள்ளம், மழை வெள்ளம், ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறோம். இப்படி மிகப்பெரிய நன்மைகளை செய்வது போல் செய்து மிகப்பெரிய தீமைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊருக்கெல்லாம் போகிறோம், வேகமாக போகிறோம், ஆனால் ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் சாகுறாங்க. நோய்களில் பல கோடி பேர் சாகுறாங்க. இப்படி இவைகள் செய்கிற இதன் மூலம் நமக்கு கிடைக்கிற நன்மைகளுக்காக நம்ம பல கோடி உயிர்களை பலி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் போதைன்னா என்னென்னா, நமக்கு தீமை செய்யும், ஆனால் அது பின்னாடி தான் நம்ம போவோம். அதுதான் வந்து போதை. நமக்கு தீமை செய்கிற உணவுகள், இந்த டீ குடித்தா நமக்கு சுகர் வரும், இந்த வெள்ளைச்சீனி கலந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு சுகர் வரும், ஆனால் அதை தான் நம்ம குடிச்சிட்டு இருப்போம். அதுதான் போதை, அதுதான் அடிமைத்தனம். நமக்கு தீமை செய்கிற விஷயத்துக்கு நம்ம அடிமையாகும்போது அது நமக்கு போதையாக மாறுகிறது. அது மாதிரி மனுஷங்களும் நம்மளை சிலர் மதிக்க மாட்டாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பெண் பின்னாடி போகிறான், ஆனால் அந்த பெண் வந்து இவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றா, ஆனாலும் அவள் பின்னாடி தான் போகிறா. அவள் வந்து அவமானப்படுத்துகிறா, அவள் வந்து இவனை நேசிக்க மாட்டேங்கிறா, இவனுடைய அன்புக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றா, ஆனாலும் அவள் பின்னாடி தான் இவன் போகிறான், அவளை பற்றி தான் யோசிக்கிறான். அது மாதிரி வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பற்றி நினைக்கிறா அப்படின்னா, அந்த ஆண் வந்து இந்த பெண்ணை மதிக்க மாட்டேங்கிறான், ஆனாலும் அவள் வந்து இவன் பின்னாடி தான் போகிறா. இவளுடைய அன்புக்கு அவங்ககிட்ட மரியாதை இல்லை, ஆனாலும் அவன் பின்னாடி தான் இவள் போகிறா. அப்படி இருக்கும்போது இதுதான் போதை. இது உறவுமுறை போதை.
இதிலேருந்து நம்ம விடுபடணும். நம்மை அடிமைப்படுத்துகிற, நம்மை அவமானப்படுத்துகிற, புறக்கணிக்கிற உணவுகள், உறவுகள், அதிலிருந்து நாம் வெளியேற வேண்டும். அதில் நம்ம இருக்கணும். அந்த போதையிலேருந்து அதெல்லாம் நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும். நம்மை புறக்கணிக்கலாம். நம்ம தேடி போனாலும் நம்மை புறக்கணிக்கிற உறவுகள். அது மாதிரி நம்ம விரும்பி சாப்பிட்றோம், ஆனால் அது நமக்கு தீமையை செய்கிறது. உடல் பருமனை ஏற்படுத்துகிறது. உடல் பெருக்கத்தை, தசை பெருக்கத்தை ஏற்படுத்தி உருவத்தில் ஒரு அழகை குறைக்கிறது. அப்படின்னா அந்த உணவை தான் நீங்கள் போய் திரும்பவும் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுதான் போதை. அதனால் அதெல்லாம் போதை என்பது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு பற்கள் விழுவதற்கு அதுவே காரணமாக இருக்கிறது. பற்களை ஆரோக்கியம் பற்கள் விழுவதற்கு அதுவே காரணமாக இருக்கிறது. சொத்த பற்கள்லாம் வருது, ஆனாலும் அந்த உணவை தான் சாப்பிட்றோம். சொத்தை ஏற்படக்கூடிய உணவுகளை தான் திரும்ப திரும்ப சாப்பிட்றோம். அதனால் அந்த மாதிரி அந்த போதை தான் போதை என்பது நமது நரமண்டலத்தை பாதிக்கும். அப்போ அந்த நரமண்டலத்தை பாதிக்கும்போது சிகரெட்லாம் பிடிச்சாக்கா நரமண்டலம் கடுமையாக பாதிக்கும். மது அருந்துவது, அப்புறம் இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஏன்னா அது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது, நமக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படும் அப்படின்னா அந்த உணவுகளை சாப்பிட்றது நமது நரமண்டலத்தை பாதிக்கும். நரமண்டலத்தை பாதித்தா பல்வேறு நோய்கள் வரும். அதில் பற்களில் ஏற்படுகிற ஒரு நோய் தான் பற்கள் சீக்கிரமாக விழுறது, பற்சொத்தை எல்லாமே. நம்ம பற்கள் விழுவதற்கு நம்ம சாப்பிட்ற இந்த உணவுகள் தான் காரணம். உணவுகள்னால் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த தானிய உணவுகள், இது நமது இந்த உணவுகள் தான் பற்கள் விழுவதற்கு மிக மிக முக்கிய காரணம். அது மாதிரி போதைப்பொருட்கள் போதைப்பொருள் பயம், இது போதை உணவு. சிகரெட், பீடிங்கிறது ஒரு தெளிவாக தெரிகிற ஒரு போதைப்பொருள். அது மாதிரி உணவில் உள்ள போதை எது அப்படின்னா இந்த மாதிரி தானிய உணவு, நம்ம அரிசி, கேழ்வரகு, கோதுமையிலேருந்து தயாரிக்கிற தானிய உணவுகள், அந்த உணவுகளை சாப்பிடும்போது நம்ம அதனால் உடம்புக்கு அதிகப்படியான வலிமை கிடைக்குது, ஆற்றல் கிடைக்குது. அது நம்ம அதாவது மனித இயல்புக்கு பொருந்தாத ஒரு வலிமை, அளவுக்கு அதிகமான வலிமை. அது எங்கேருந்து கிடைக்குதுன்னா அந்த தானிய உணவுகள்லேருந்து கிடைக்குது. அப்போ அந்த தானிய உணவுகள் நமது நரம்பு மண்டலத்தை ரொம்ப பாதிக்குது. ரொம்ப அளவுக்கு அதிகமான சுமையை தலையில் தூக்கி வச்சா நம்ம எப்படி அதை தாங்க முடியாதோ, ஒரு குறைவான சுமையை தான் தாங்க முடியும். அளவுக்கு அதிகமான சுமையை தலையில் தூக்கி வச்சா, முதுகில் ஏற்றினாக்கா அது எப்படி நம்மளால் தாங்க முடியாதோ, அதுபோல தான் இந்த தானிய உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல், வலிமை கிடைக்குது. அந்த வலிமையை நம்ம நரம்புகளால் தாங்கிக்க முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தாங்கிக்க முடியல. அதனால் நரம்புகள் பலவீனம் அடையுது. நரம்புகள் பலவீனம் அடையும் போது பல்வேறு விதமான நோய்கள் வருது. நரம்புகள் பலவீனம் தான் கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு காரணம், கண்கள் பார்வை குறைபாடு ஏற்படுவதுக்கு காரணம். அது அப்புறம் பற்கள் விழுவதற்கு, பற்களில் ஏற்படுகிற நோய் என்ன, கண்களில் ஏற்படுகிற நோய் கண் பார்வை குறைபாடு. பற்களில் ஏற்படுகிற நோய் சொத்த வர்றதோ அல்லது பற்களின் வேர்கள் ஆட்டம் காண்பது, சீக்கிரமாக விழுந்துடுறது. ஒரு 60 வயசில் பற்கள்லாம் விழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் இப்படி உடம்புல பல்வேறு விதமான நோய்கள் ஏன் ஏற்படுதுன்னா நம்ம அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற தானிய உணவுகளை சாப்பிட்றோம். இது ஒரு ஊக்க மருந்து. பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது மருந்து. அதை சமைச்சிட்டோம் அப்படின்னா அது மருந்தாக, பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. அதை சமைச்சிட்டோம் அப்படின்னாலே, அதாவது வெப்பப்படுத்திட்டோம், சமைச்சிட்டோம் அப்படின்னாலே அது மருந்தாக மாறிவிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தானியங்களெல்லாம் சமைச்சு சாப்பிட்றோம்ல, உப்பு போட்டு சமைச்சு, அது ஊக்க மருந்தாக மாறிவிடுகிறது. சமைச்சிட்டாலே அது மருந்து என்பதையும் தாண்டி இது ஒரு ஊக்க மருந்தாக மாறிவிடுகிறது. நாம் சாப்பிட்றது ஊக்க மருந்து. ஊக்க மருந்தை சாப்பிட்டா என்னாகும், உடம்புல அந்த நரம்பு மண்டலம் எப்படி பாதிக்கும்ல, அதுதான் அந்த மாதிரி பாதிப்படையும் போது தான் அந்த மாதிரி பற்கள்லாம் ஒரு 60 வயசுக்கு மேலே நிற்க மாட்டேங்குது. அந்த வேர்கள் அந்த அளவுக்கு பலவீனம் அடையுது, கண் பார்வை குறைஞ்சி போகுது. அதுக்கெல்லாம் நாம் சாப்பிட்ற இந்த உணவுகள் தான், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற அந்த தானிய உணவு, இதெல்லாம் அளவுக்கு அதிகமான வலிமையை தர்றதுனால அந்த வலிமையை தாங்கி கொள்ள முடியாத அந்த சுமையால் அந்த பற்களோட வேறு, கண் பார்வையின் வேர்கள் எல்லாமே பலவீனம் அடையுது. அது உறுப்பு சார்ந்த குறைபாடுகளை ஏற்படுத்துது. ஒவ்வொரு உறுப்புலையும் ஒரு குறைபாட்டை ஏற்படுத்துது. ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமே பலவீனம் அடையும் பொழுது நமக்கு பல்வேறு குறைபாடுகள் ஏற்படுகிறது. அதில் பற்களுக்கு ஏற்படுற குறைபாடு தான் சீக்கிரமாக பற்கள் விழுவதற்கு காரணம். அப்போ நம்மளை அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பற்கள் அவ்வளோ ஈஸியாக விழாது. நம்ம அடிமைப்படுத்தாத நமது நரம்பு மண்டலத்தை பாதிக்க, அதாவது அளவுக்கு அதிகமான வலிமைக்கு ஆசைப்படாமல் இயற்கையான உணவுகளை சாப்பிடணும். பச்சை உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது, உப்பு போடாமல் வேக வைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது, தானிய உணவுகளை எடுத்துக்கவே கூடாது, மாமிச உணவுகளெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. எடுத்துக்காமல் காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தேன், இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டால்
நமக்கு வந்து நரம்பு மண்டலம் பாதிக்காது. இதில் வந்து அளவுக்கு அதிகமான ஆற்றலும் கிடைக்காது, தேவையான அளவு ஆற்றல் தான் கிடைக்கும். நம்ம மென்மையாக இருக்கலாம், நம்ம வன்மையானவராக மாற வேண்டிய அவசியம் இல்லை. வன்மையான உணர்ச்சிக்கு ஆசையும் படக்கூடாது, மென்மையான உணர்ச்சிக்கு தான் ஆசைப்படணும். அதுதான் நம்ம நரம்பு மண்டலத்துக்கு அதிகப்படியான சுமையை தராத உணவுகளை சாப்பிட வேண்டும். அதிகப்படியான ஆற்றலை தரும்போது நரம்பு மண்டலத்துக்கு அதிகப்படியான சுமை, அதிகப்படியான ஆற்றல் அதை தாங்கிக்க முடியாது. அதால் எப்படி நம்ம வந்து அளவுக்கு அதிகமான ஒரு மூட்டையை நம்ம தலையில் தூக்கி வச்சா நம்மளால் அதை சுமக்க முடியாது. ஒரு 5 கிலோ தூக்குனா ஈஸியாக தூக்கிடலாம். அதுவே ஒரு 25 கிலோவை தூக்கி வச்சா நம்மளால் தூக்க முடியாது. அந்த மாதிரி தான் வந்து இந்த அளவுக்கு அதிகமான வலிமை இருக்குல்ல, இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டா நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும், தெம்பு கிடைக்கும். அது எப்படிப்பட்டதுன்னா, நம்ம நரம்பு மண்டலத்தில் வந்து நம்ம நிறைய வெயிட்டை தூக்கி வைக்கிறோம், ஆற்றலுங்கிற பேரில் நிறைய வெயிட்டை தூக்கி வைக்கிறோம். அதெல்லாம் வந்து தாங்கிக்க முடியாது. அப்புறம் அந்த கோபத்தை தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டு உங்களுக்கு வருகிற கோபம் இருக்குது பாருங்கள், அதுவும் பெருசாகிடும். உங்களுக்கு எப்படி ஆற்றல் பெருசாகுதோ அது மாதிரி உங்கள் கோபமும் பெருசாகிடும், உங்கள் உணர்ச்சிகளும் பெருசாகிடும். அப்போ உங்கள் நரம்புகள் ரொம்ப பாதிக்கும், தளர்ந்து போயிடும். இந்த மாதிரி தளர்ந்து போயிடும். அதனால் சுமைகள் குறைவாக இருக்கிற, ஆற்றல் குறைவாக, ஆற்றல் வந்து மென்மையான ஆற்றலை தருகிற உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும், பற்கள் ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக விழாது, கண் பார்வையும் குறைபாடு ஏற்படாது. இப்படி எல்லா உறுப்புகளுமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா மென்மையான ஆற்றலை தருகிற, மென்மையான வலிமையை தருகிற உணவுகளை சாப்பிட வேண்டும். அதான் அந்த உணவுகள் தான் மனித உணவுகள். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தேன், இதுதான் மனித உணவு. இதை மட்டுமே சாப்பிட்டா மட்டும்தான் நரம்புகளுக்கு நம்ம அதிகப்படியான ஆற்றலை இது தராது, ஆனால் தேவையான ஆற்றலை கொடுக்கும். ஒரு மென்மையான ஆற்றலை தரும், மென்மையான வலிமை தரும். அது நரம்புகளுக்கு ஒரு பாதுகாப்பு.